ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கையில் உண்மை நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடித்து வாழுகிற மக்களுக்கு அதற்கான பலன் அவ்வப்போது தெரிவதில்லை. சில நேரங்களில் பொய்யிலே வாழ்க்கை நடத்தி மைமால வாழ்க்கை வாழுகிற மக்கள் அமோக செழிப்பையும் வெற்றியையும் அனுபவிக்கும் போது, நான் உண்மையாய் வாழ்ந்து செம்மையாய் நடந்து என்ன பயன் என்று கேட்கத்தான் தோன்றும். ஆனால் காலப்போக்கில் உண்மையான வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அபரிமிதமான தெய்வீக ஒத்தாசைகளை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர் உடனே கேட்பார், விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார். அவர்களுடைய ஆபத்தில் உதவி செய்ய பரலோகமும் தேவதூதர்களும் எப்போதும் ஆயத்தமாய் இருப்பார்கள். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். அவன் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். 15 வருட ஆயுசை கூட்டிக் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த ராஜா தன்னுடைய உண்மையை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லும் அளவுக்கு அவன் ஆண்டவருடைய பார்வையில் உண்மையும் செம்மையுமாய் தன் கடமைகளை நிறைவேற்றி இருந்தான். நான் நம்மை ஆராய்ந்து உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம். உண்மைக்கும் உத்தமத்துக்கும் மிக நெருங்கிய உறவு உண்டு. உத்தம வாழ்க்கை இல்லாத எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் மேன்மையை சுதந்திரிக்க முடியாது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்கள் வாழ்க்கை பாதையிலே நீங்கள் பொருளாசை இல்லாதவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாகவும் இருந்தால் தேவன் உங்களுடனே கூட இருப்பார். உங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நாங்கள் அனுதின வாழ்வில், குடும்பத்தில், சமூக வாழ்வில் உண்மையுள்ளவர்களாய் உத்தமர்களாய் உமக்கு பிரியமானதை செய்து உம்மிடமிருந்து பரலோக வாழ்விலும் பூலோக வாழ்விலும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று வாழ எங்களுக்கு உங்க கிருபை தாங்க. பாவியாகிய எங்கள் மீது இரக்கம் பாராட்டி உமக்கு பிரியமில்லாதவைகளை செய்த தருணங்களை மன்னித்து நித்திய ஜீவனை தந்து உங்க பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தேவனே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஜெபிக்கிற அனைவரையும் பிசாசின் கட்டுகளிலிருந்தும் மாந்திரிக வல்லமையிலிருந்தும் அற்புதமாக விடுவித்து அவர்கள் கண்ணீரை துடைத்து சமாதானம் சந்தோஷத்தோடு இரட்சிப்பில் கலிகூட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நெடுங்காலமாய் வியாதியினால் பீடிக்கப்பட்டு உலக மருத்துவர்களை நாடி பணம் இழந்து, ஆரோக்கியம் இழந்து, சமாதானம் இழந்து துன்பத்தோடு வாழுகிற அனைவரையும் உங்கள் கரம் தொட்டு குணப்படுத்துங்க. தங்கள் அக்கிரமங்களினால், ஆசை இச்சைகளினால் உலகத்தில் புது புது வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் மன உளைச்சலோடு வாழுகிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் தேவரீர் கிரியை செய்து உங்க பரிசுத்த கரத்தால் தொட்டு பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் ஆரோக்கியமாய் வாழ வழி நடத்துங்க. தகப்பனே, அனைவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், குறைவில்லாமல் அனுதினம் நிறைவாய் கிடைக்கவும், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், நன்மை செய்கிறவர்களாக வாழவும் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் நாட்டு மக்களும் தேவ பக்தியோடும் சாந்தத்தோடும் ஆளப்படும்படிக்கு ஆட்சியில் உள்ள அதிகாரத்தில் உள்ள அனைவரையும் உமது பரம ஞானத்தினால் வழி நடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகின் பல நாடுகளில் காணப்படும் சமாதான குறைவு, பகைமை உணர்வு, ஒற்றுமையின்மை ஆகியவைகளை நீக்கி சமாதானத்தை தந்தருளும். சகல நாட்டு மக்களையும் நீதியின் பாதையிலும் சமாதான வழியிலும் நடத்தி அருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிலையில்லாத இந்த உலக வாழ்வில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி பிரச்சனைகளினால் வருத்தப்படுகிற யாவரையும் உங்க இரக்கத்தினால் தேற்றி ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். கர்த்தாவே, மிஷனரிகள், ஊழியர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாக இருக்கவும், தேவ மகிமைக்கென்று ஊழியம் செய்யவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், தேவ பாதுகாப்புடன் தேவராஜ்ய பணியில் செயல்படவும் உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் பசுதாபியானவரின் ஆளுகை வேண்டும் என்றும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாக பாலிய இச்சைகளுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், பேறு காலத்துக்காக காத்திருக்கும் பெண்கள் சுகபத்திரமாய் பிள்ளைகளை ஈண்டெடுக்கவும், முதிய பெற்றோர்கள் பேர பிள்ளைகளை கையில் ஏந்தி உம்மை மகிமைப்படுத்தவும் உங்க இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.